तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் பிறக்க போகுது. ஜனவரி மாதம் முதல் மாதமும் தொடங்கும். எல்லோருக்கும் இந்த வருஷமும் இந்த மாதமும் ரொம்ப அமோகமாக சிறப்பாக இருக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கிரக பயிற்சி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, சூரியன் பயிற்சி 2025 ஜனவரி 14ஆம் தேதி மகர ராசியில் சூரியன் பயிற்சி நடக்குது. அடுத்தது புதன் பயிற்சி 2025 ஜனவரி 4ஆம் தேதி தனுசு ராசியிலும், ஜனவரி 24ஆம் தேதி மகர ராசியிலும் புதன் நுழைகிறாரு. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது செவ்வாய் பயிற்சி. ஜனவரி 21ஆம் தேதி மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சி நிகழுது. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது சுக்கிரன் பயிற்சி. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி மீன ராசியில் சுக்கிரன் நுழைகிறாரு. அந்த மாதத்தில் அதிசயமான யோகங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, புத ஆதித்ய ராஜயோகம், மகர ராசியில் சூரியன் மற்றும் புதன் இணையிறதுனால அமோக பலன்கள்லாம் கிடைக்கும். அடுத்தபடியாக ராகு சுக்கிரன் சேர்க்கை, அதை பற்றி பார்க்கும்பொழுது மீன ராசியில் ராகுவுடன் சுக்கிரன் இணைவதால் சிலருக்கு அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும். அடுத்தது திரிகிரகி யோகம். 2025 ஜனவரி 28ஆம் தேதி சூரியன், சந்திரன் மற்றும் புதன் மகர ராசியில் இணைவதால் உண்டாகும் யோகம்தான் இந்த திரிகிர யோகம். இந்த ஜனவரி மாதத்தில் சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், கேது கன்னிராசியிலும் இருப்பாங்க. ஜனவரி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மீன ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். குருவை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் சிலருக்கு புதிய வீடுகளுக்கு மாறுதல் சூழ்நிலை உண்டாகும். பணவரவும் திருப்திகரமாகவே அமையும். உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களின் ஆழ்ந்த நுண்ணறிவை அனைவரும் பாராட்டுவாங்க. உங்கள் அதிகாரமும் பதவியும் உங்களை பலப்படுத்தும். உங்கள் மதிப்பு மரியாதையும் உயரும். செய்தொழிலில் புதிய மாற்றங்களை புகுத்துவீங்க. புதிய கடன்களும் கிடைக்கும். சிந்தனையில் தெளிவும் செயலில் வீரியமும் பெற்று உங்களது செயல்களை நேர்த்தியாக செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகவே தொடரும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக திருப்பங்கள்லாம் உண்டாகும். அடுத்தது குடும்பத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, மனதில் காரணமில்லாமல் குடிகொண்டிருந்த குழப்பங்களும் மறையும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க. 2 பட்டி இருந்த குடும்பம்லாம் இப்போ ஒன்று சேர போகுது. குடும்ப சூழலில் இன்பகரமான மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. குழந்தை இல்லாமல் தவித்தவங்களுக்கு மழலை பாக்கியமும் கிடைக்க போகுது. குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் இனிமேல் நீங்க போகுது. அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுதே, ராசிநாதன் குருவால் ஆரோக்கியத்தில் மேம்பாடு உண்டாகும். சோம்பல் மறைந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பொருளாதாரத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, நீண்ட நாளாக இருந்து வந்த சுணக்க நிலையெல்லாம் மாறப்போகுது. பொருளாதாரத்தில் மேம்பட போகிறீங்க. புதிய வீடு, மனை, வாகன சேர்க்கையெல்லாம் உண்டாகும். அடுத்தது உத்தியோகஸ்தர்கள், அதை பற்றி பார்க்கும் பொழுது, உங்கள் அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியை காண போகிறீங்க. எதிர்பார்த்த இடமாற்றங்கள்,
பதவி உயர்வுகள் போன்றவற்றை எளிதாக பெற்று மகிழ போகிறீங்க. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கப்பெற்று மிகுந்த உற்சாகத்துடன் செயல்பட போகிறீங்க. மறைமுக வருமானங்களில் காரணமாக உங்கள் வங்கி கணக்கில் சேமிப்பு பெருகும் என்பதுடன் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கும் நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற நீண்டகால திட்டமிட்டு வந்தவங்களின் திட்டம்லாம் செயல் வடிவம் பெறும். இதுவரை வேலை தேடி அலைந்தவர்கள் இப்போது ஒரு நல்ல வேலை கிடைக்க பெறுவீங்க. கௌரவ பதவிகளை பெறக்கூடிய நிலை சிலருக்கு உண்டாகும். அடுத்தது வியாபாரிகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுதே முழு மன நிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் கணிசமான அளவுக்கு உயரப்போகுதுங்க. இருப்பினும் வியாபார ஸ்தலத்தில் உங்கள் நேரடி பார்வை இருந்து வருவது உங்களுக்கு அவசியம். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்கிறதுல உங்கள் கவனம் இருக்கணுங்க. அப்படி இல்லாட்டி போட்டியாளர்களின் பக்கம் உங்கள் வாடிக்கையாளர்கள் பார்வை திரும்பிவிட இடம் உண்டு. எனவே தரமான பொருள்களை கொள்முதல் செய்வதில் நீங்கள் முழு கவனத்தையும் செலுத்துவது அவசியம். வாடிக்கையாளர்களிடம் கடன் பாக்கிகள் அதிகமாகாமல் பார்த்து கொள்வதும் அவசியம். இல்லாட்டி வசூல் செய்கிறது கடினம். சிலர் வணிக சங்கங்களில் பொறுப்பான பதவியை ஏற்க நேரும். அடுத்தது பெண்களுக்கு அதை பற்றி பார்க்கும் பொழுதே வேலை நிமித்தம் வெவ்வேறு ஊர்களில் இருந்தவங்க இப்போது சேர்ந்து வாழும் நிலைமை உருவாகும். திருமணம் தள்ளி போய் வந்த சிலருக்கு இப்போது திருமண யோகம்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மனம் விரும்பியவரை மாலை இட்டு மனம் முடிக்கும் வாய்ப்பு அமையும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். திருமணம் போன்ற உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து மகிழும் வாய்ப்பெல்லாம் உண்டு. அடுத்தது குடும்ப விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி சிறு சச்சரவுகளை சமாளித்து அனைவரின் நன்மதிப்பையும் அன்பையும் பெறுவீங்க. புத்திர வழியில் மகிழ்ச்சி அடையும் வகையில் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். மறைமுக சேமிப்புகள் மனநிறைவை தரும். அரசியல்வாதியை பற்றி நாம் பார்க்கும் பொழுதே உங்கள் தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமாக தலைமையின் பாராட்டுகளையும் நல்ல மதிப்பையும் பெறுவீங்க. உங்கள் மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளையும் பெற்றுத்தரும். இதன் காரணமாக உங்கள் பொருளாதார அந்தஸ்தையும் உயர்த்தி கொள்வது சாத்தியமாகும். தலைமை மட்டுமல்லாமல் தொண்டர்களும் உங்களை மிகவும் மதிப்பாங்க என்கிறதுனால நாளுக்கு நாள் உங்கள் செல்வாக்கு உயர பார்ப்பீங்க. உங்கள் மன உறுதியை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அடுத்தபடியாக கலைத்துறையினரை பற்றி நாம் பார்க்கும் பொழுதே புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்கிறதுனால நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமலேயே வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். என்றாலும் சக கலைஞர்களின் போட்டியும் கடுமையாக இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் முழுமையாக படித்து பார்த்து கையெழுத்து போடணுங்க. உங்கள் புகழும் பொருளாதார அந்தஸ்தும் உயரக்கூடிய வாய்ப்புண்டு. எல்லோரிடமும் அனுசரணையாகவும் சுமூகமாகவும் நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்குரிய வாய்ப்புகளில் சில பிற கலைஞர்களுக்கு கை நழுவி போகாமல் பாதுகாத்து கொள்ள முடியும் என்பது உங்கள் கவனத்தில் இருந்து வருவது அவசியம். அடுத்தது மாணவர்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது படிப்பில் மட்டுமில்லாமல் விளையாட்டு போட்டிகள் போன்ற பிற துறைகளிலும் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பலரின் பாராட்டுகளையும் பெறுவீங்க. சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலும் வாய்ப்பை பெறக்கூடிய நிலையும் உண்டு. அரசு வழங்கும் கல்வி சலுகைகள் போன்றவற்றை பெற்று மகிழ்வீங்க. நீங்கள் பிற துறைகளில் ஈடுபாடு கொண்டவர்கள் என்றாலும் இப்போதைக்கு படிப்புக்கு மட்டுமே முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுத்தாக வேண்டும் என்பது உறுதியாக இருக்கணுங்க. அடுத்தது புரட்டாதியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து கூடும். உத்தியோகம் தொடர்பான கவலைகள் நீங்கும். சக ஊழியர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும். எல்லாவற்றிலும் நன்மைகள் உண்டாகும். காரிய தடை நீங்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உத்திரட்டாதி. இந்த மாதம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மன தேவைகள் பூர்த்தியாகும். வாகனங்கள் வாங்கி மகிழ்வீங்க. மன நிம்மதி கிடைக்கும். காரிய வெற்றி உண்டாகும். நீண்ட நாளாக நினைத்திருந்த காரியம் வெற்றியடையும். மேலிடத்திலிருந்து நல்ல செய்தி சேரும். பணவரத்து உண்டாகும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. வியாபாரிகளுக்கு காரிய தடை ஏற்படலாம். காரிய அனுகூலம் உண்டு, ஆனால் தாமதப்படும். கடின உழைப்பு காரிய வெற்றியை தேடித்தரும். வெளியூர் சென்று வர நேரிடலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ரேவதி. இந்த மாதம் மனதில் கவலை ஏற்பட்டு நீங்கும். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்களே ஏற்படும்.
அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக இருக்கணும். பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும். சாதகமான பலன்கள் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக உங்களுக்கு முடியும். பண வரத்தெல்லாம் திருப்தியாக இருக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு 11 முறை வலம் வந்தீங்கன்னா பணப்பிரச்சனைகள் நீங்கும். உற்றார் உறவினர் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் மறையும். மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு